நான் மாதிரி இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். போயிட்டு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லலாம். அழகா சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பார்வதி, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி வரம் கொடுக்க? ஆண்டவா, உங்க மேல நம்பிக்கை இல்லை, இனிமே உங்க போக முடியாது. ஆனாலும் உங்க ஏவல் பிள்ளை நந்திதேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டு பூலகம் சென்ற அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவன் என்ன வரம் கேட்கிறானோ நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்தார். எப்பா நந்தி, ஏ நந்தி, நந்தினா தொந்தி இங்க என்ன பாத்து எந்திரிச்சு வாயா. அதோ பாரு, யமயகிரி மலையிலே என்னை நினைத்து தவம் இருக்கிறான் ஒரு வல்ல ரக்க ராட்சதன். நீதான் அவனை என் கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும். அப்பா இறைவா, நான் சென்று அழைக்க போறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஒண்ணு, எனக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் கைலாச பிறவி, அவன் பூலோக பிறவி. என்னோடு அவனால எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. அதுக்கு தகுந்தபடியான வரத்தை உனக்கு நான் தாரேன் என்ற ஆண்டவன் பச்சிலை குளிகையை எடுத்து நந்திதேவன் 2 உருண்டையை கையிலே கொடுத்து, அப்பா நந்திதேவா, இந்த மூலிகை பச்சிலை குளிகையை அரக்கன் கையில கொடுத்து வாயில் போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையில உடனே அவனுக்கு ரெக்க வந்து முளைக்கும். உன்னோட பறந்து என் கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழியை நம்பி வைக்க நந்திதேவன் யமயகிரி மலையிலே வந்து அரக்கனை அங்கும் இங்குமாகவே தேடி பார்த்தார். எங்கே தேடியும் அரக்கனை காண முடியவில்லை. அரக்கனை காங்கல என்ன உடனே அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. அவன் தவத்தினுடைய மகிமையினாலே பற்கள் எல்லாம் வாசு வச்ச ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்ன மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட அவன் தவம் இருக்க 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 காற்றடித்து மணல் குமித்து காட்டுக்குள்ள அவனுக்கு மேல ஒரு பெரிய புத்தே வளர்ந்திருக்கு. அதனால இந்த அரக்கன் தவம் இருந்தது நந்திதேவனுக்கு தெரியாமல் அங்கு இங்கும் தேடி பார்த்து எங்கேயுமே இந்த அரக்கனை காட்டலையே. அப்படி என்று தன்னைத்தானே அழுது புலம்புகின்றார்.